சூப்பர் ஸ்டாருக்கு வில்லனா நடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. வீரா திரைப்படத்தில் நீங்க கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயமும் பண்ணியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் அந்த போட்டோவை எடுத்து கொண்டு போய் போட்டு கொடுக்குறதே நீங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீரா திரைப்படத்தில். அந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். சில சமயம் அவர் விளையாட்டுக்கு சொல்லுவாருங்க. அவரு லிவிங்ஸ்டன் கொஞ்சம் ஜாகிரதையா இருப்பா, கொஞ்சம் வந்து நம்மளை சுற்றி சாப்பிடுவார் அவரு அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கெல்லாம் கூப்பிடுவார் என்ன. ஓகே, சாப்பிடுங்க சார். இல்லை லிவிங்ஸ்டன் சொல்லிட்டு சும்மா அப்படி ஒரு குருவி குத்துற மாதிரி இல்லை, கொஞ்சோண்டு தயிர் சாதம் அப்படி வச்சு இதெல்லாம். அப்போ ஏன் சார் இவ்வளோ ஆர்டர் பண்ண, நானும் எங்கே வைக்கிறேன், அவங்களா கொண்டாந்து வைக்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும் லிவிங்ஸ்டன். அவங்க நான் ஒன்றுமே கேட்கல, அவங்களே வைக்கிறாங்க, எனக்கு இவ்வளோ தான் போதும்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்கன்னு. அவர் அதை நீ சாப்பிடுவீங்க, அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தால் நமக்கும் அவர் எதுக்கு எதுங்க, அவருக்கு கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் கொத்திக்கிட்டு அதை மாதிரி. அதே சமயத்தில் ரொம்ப பேசுவார் எல்லாம், என்ன உன் ஏஜ் என்ன அப்படின்லாம் கேட்பாரு. நான் குறைச்சி சொல்லுது, பொய் பேசாதேன்னுவாரு. ரஜினி சாரை நீங்க ஒரு ஹீரோவா, ஆக்ஷன் ஹீரோவா பாக்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இல்ல வில்லன் கேரக்டர் பண்ண படங்கள் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கீங்க? அவரை மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் ஆக்டர் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அவர் மட்டும் ஹாலிவுட் போய் தான் நம்பர் 1 ஸ்டாராக வந்திருப்பார், புரியுதுங்களா. அவர் ஒரு ஸ்டைல் மன்னன் ஆகணும்னு அவரே சொல்லலாம். நான் வந்து ஸ்டைல்லாம் பண்ணணும்லாம் எனக்கு எண்ணமே கிடையாது. அந்த சிகரெட் தூக்கி போட்டதை கூட நான் வந்து ஒரு ஸ்பேர் டைமில் வந்து ப்ரொடக்ஷன் இதெல்லாம் போட்டு காண்பேன். அது தூக்கி சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன். அதை போய் சொல்லிட்டாங்க பாலச்சந்தர் சார்கிட்ட, சார் அவர் புதுசாக நடிக்கிற ரஜினி சார் அவர் சிகரெட் இப்படி தூக்கி போடுறாரு, ரொம்ப பிரமமாக இருக்குது சார் அப்படின்ட்டு பாலச்சந்தர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அவர் வந்து கூப்பிட்டு, என்ன இதை சிகரெட்லாம் தூக்கி போடுறேன் பண்ணுன்னா, நான் பயந்துட்டேன், படுறா பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கணுன்னா நானும் பண்ணி காமிச்சது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதை வச்சுட்டாரு. அது ஒரு ஸ்டைல் மாதிரி ஆனதுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை கொஞ்சம் ஸ்டைலாக அப்படி திரும்பிடா அப்படின்னு அப்படியே என்னை வந்து ஒரு பாடி லாங்குவேஜில் ஒரு ஸ்டைலாக ஆக்குனதே பாலச்சந்தர் தான் என்ன. மற்றபடி எனக்கு நான் ஒரு நடிகராக தான் வரணும்னு ஆசை. அப்புறம் முள்ளு மல்லாம் பார்த்தா அந்த ஸ்டைலே வராது. அவர் இனிஷியல் ஸ்டேஜ் படங்கள்லாம் பார்த்தா அந்த வராது. அப்புறம் அவர் ஸ்டைல் பண்ணுறாருன்னு ஒரு ட்ரேட் கொடுத்தது, அவர் பண்ணியே ஆகணும் அவன் வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இல்லைன்னா ரஜி ஸ்டைலே இல்லை இந்த படத்துலன்ட்டாங்கன்னா பம்பாயிடும்ல. அதனால் அந்த ஸ்டைலை வளர்த்துக்கிட்டார். அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருந்து படையப்பா வந்து தீக்காடி போடுறதெல்லாம் வந்து வீட்டில் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வர்றது தான். அதெல்லாம் இல்லை பண்ணி அத்தனை. மற்றபடி இஸ் எ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்டிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன், அது சொல்கிறேன். நான் ரொம்ப நேச்சுரல் ஆக்டரு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க சார். இந்த நேரத்தில் ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட், ஸோ ஸ்க்ரீனில் சில பல புகைப்படங்கள் வரும். அந்த ஃபோட்டோஸ் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், சரியா? வெரி நைஸ். இப்போ உங்களுக்கான முதல் புகைப்படம். ஆஹா, இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்க அந்த சுவாரஸ்யமான நிகழ்வு சொல்லுங்க. நான் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஓகே சார் நேரம் மேரேஜ் சார் அப்படின்னு சொன்னேன். மேடமாக இப்போ இருந்தாங்க, நீங்களும் வந்துடணும் மேடம் அப்படின்னு. பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலாக. இல்லை அவர் ஒண்டி வருவார்னு. ஆனால் மேடமும் சேர்ந்து வந்திருக்காங்கும் போது அது எனக்கு என்னுடைய கொடுப்பினை தான் அது. ஏன்னா ஒய்ஃபோடு சேர்ந்து வர்றது நம்மளே சில மேரேஜ் அடிக்க மாட்டோம், ஒய்ஃப்லாம் அடிச்சு நம்ம வண்டி போய் விஷ் பண்ணுறோம். ஆனால் ஒய்ஃபையும் கூட வந்து அடிச்சுன்னா அவர் மேலே நான் வச்சுருக்க அன்பு உண்மையானது. அந்த உண்மையான ஒருத்தர் மேலே நீங்கள் அன்பு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்கும். அந்த ஒரு பவர் தான் அந்த நான் அவங்க மேலே வச்சிருந்த அன்பு இன்னமும் தொடருது. அது அதனால அந்த அன்பு அவங்க 2 பேரும் வர வச்சிருக்கலாம். சூப்பர் சார்.